திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் பகுதியில் கடந்த 5 மாதங்களாக நகராட்சி விநியோகிக்கும் குடிநீர் கழிவுநீருடன் கலந்து வருவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். செய்யாறு நகரின் பிரதான சாலையான காந்தி சாலையில் மார்க்கெட் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையின் இருபுறமும் 450 மீட்டர் தொலைவிற்கு 4,95,00,000 மதிப்பில் கழிவுநீர் வடிகால் கால்வாய் கட்டும் பணி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி நடப்பாண்டு மார்ச் மாதம் முடிக்கப்பட்டு சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்பணியின் போது கால்வாய் தோண்டப்பட்ட இடத்திலிருந்த குடிநீர் இணைப்புகளை நெடுஞ்சாலைத்துறையின் ஒப்பந்ததாரர் முறையாக இணைக்காமல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சாலை அமைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதனால் கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக மார்க்கெட் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நகராட்சி விநியோகிக்கும் குடிநீரானது கழிவு நீருடன் கலந்து அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடனும் வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் நேரில் சென்று புகார் அளித்ததற்கு நெடுஞ்சாலைத்துறையினர் கால்வாய் கட்டியதில்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது, எனவே அங்கு சென்று முறையிடுங்கள் என்று பதிலளித்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறையினரிடம் சென்று கேட்டதற்கு குடிநீர் அசுத்தமாக வருவதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். மீண்டும் நகராட்சியில் தொடர்ந்து புகார்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் 10க்கும் மேற்பட்டோர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காந்தி சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செய்யாறு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன் மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் சமாதான பேச்சு மேற்கொண்டார். நகராட்சி நிர்வாகத்திடம் கூறி சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்நிலையில் இந்த தண்ணீரில் புழு கிடைக்கிறது, இதை எப்படி குடிக்க முடியும் என்று அந்த பெண்கள் ஆதங்கத்துடன் பேசியுள்ளனர். பொதுமக்களின் குற்றச்சாட்டு குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டதற்கு சாலை விரிவாக்கத்தின் போது குடிநீர் குழாய் பழுது ஏற்பட்டிருக்கலாம், அதன் காரணமாக குடிநீர் அசுத்தமாக வந்திருக்கும், எனவே பழுதை சரி செய்ய சாலையில் பள்ளம் வெட்ட நெடுஞ்சாலைத்துறையினரிடம் அனுமதி கோரி மனு அளித்தும் அவர்கள் அனுமதி வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் தான் இவ்வளவு நாட்களாக அந்த பணியினை முடிக்க காலதாமதம் ஏற்பட்டது என்று தெரிவித்துள்ளனர். இதனிடையே நகராட்சி நிர்வாகத்தினர் ஜேசிபி கொண்டு சாலையில் பள்ளம் வெட்டி குடிநீர் குழாய் பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.